மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம் பார்த்துட்ருக்கோம். இதில் ஏற்கனவே 2 கிளாஸ் முடிச்சிருக்கோம். இதில் முகவுரையாக சில கருத்துக்கள்லாம் பார்த்தோம். விசேஷ லட்சணம், சாமானிய லட்சணம் சொல்லி பொதுவாக எல்லாரும் கடவுளை வழிபடுறாங்க. கடவுள் இருக்கார் நம்புகிறாங்க, கடவுளை வழிபடுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. அதெல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய கடவுளை பற்றி, கடவுள் இருக்கார், அவர் தான் படைக்கிறாரு, இப்படிலாம் நம்புறது ஒரு சாதாரணமான லட்சணம். பிறகு விசேஷமான லட்சணங்கிறத நம்ம இங்கே பார்த்தா 5 லட்சணம் பார்த்தோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தால் 5 நேற்று பார்த்துருக்கோம். அதில் நிறைய 5 படிகள்லாம் இருக்குது. அதை பற்றியும் சுருக்கமாக பார்த்தோம். பிறகு ஒருவனுக்கு உண்மையான பக்தி ஏற்படணும்னு சொன்னால் அதுக்கு 2 காரணம்னு பார்த்தோம். ஒன்று, புண்ணிய கர்மத்தினால பக்தி ஏற்படும். சாமானியமான பக்திங்கிறது ஒன்று இருக்குது. விசேஷமான பக்தி நான் சொல்கிறது கடவுளை அடைய வேண்டும், கடவுளை அறிய வேண்டும் சொல்லி ஞானத்துக்கு வரக்கூடிய பக்தி. இது புண்ணிய கர்மத்தினால வரும். இல்லைன்னு சொன்னால் கடவுளை பற்றிய தெளிவான ஞானம் இருந்தால் வரும், கடவுளை பற்றிய ஒரு தெளிவான அறிவு இருந்தால் வரும், இல்லாட்டி வராது. பிறகு பக்தியினால் என்ன பலன்லாம் சுருக்கமாக பார்த்தோம். மனதிற்கு ஒரு பெரிய பலம் வரும். கடவுள் நம்ம கூட இருக்காருனாலே ஒரு பெரிய பலம் வரும். பிறகு எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட சொன்ன உடனே பாரமெல்லாம் குறையும், மனதுக்கு பலம் வரும். பிறகு மனதில் இருக்கக்கூடிய பாரம் குறைந்து ஒரு நிறைவு வரும். பக்தி செலுத்த செலுத்த மனம் அன்புமயமாகும். கெட்ட குணங்கள்லாம் போய் நல்ல குணம் வளர்வதற்கும் பக்தி உதவும். பிறகு நம்மளுக்கு பூர்வ ஜன்ம வினையினால் கர்ம பலம் அதிகமாக இருந்தால் அந்த பலத்தை ஒன்று நீக்கும், இல்லாட்டி அதை தாங்குகிற சக்தியை கொடுக்கும். நாம் போய் பிராயச்சித்தமாக நிறைய காரியமெல்லாம் செய்கிறோம், ஹோமமெல்லாம் பண்ணுறோம். அந்த பிராயச்சித்தம் இந்த பிராயச்சித்தம்னு டெய்லி பக்தி செலுத்தினாலே அந்த பிராயச்சித்தமாக வேலை செஞ்சு பாவத்தெல்லாம் குறைக்கும்னு பார்த்தோம். பிறகு முகவுரை முடித்தவுடனே உள்ளே வந்தவுடனே அர்ஜுனனுடைய கேள்வி வந்தது. கடவுளை உருவ வழிபாடு, அருவ வழிபாடு 2 இருக்குது. உருவ வழிபாட்டுக்கு சகுனம்னு பேர், அருவ வழிபாட்டுக்கு நிர்குணம்னு பேர். சகுன வழிபாடு சிறந்ததா, நிர்குண வழிபாடு சிறந்ததான்னு கேட்குறோம். எது சிறந்தது? அது மட்டும் இல்லை, மோட்சத்தை அடைவதற்கு உருவக்கடவுளை கும்பிட்டா மோட்சத்தை அடையலாமா, இல்லை நிர்குண கடவுள், உருவமற்ற கடவுள், அவருடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா அடையலாமான்னு சொன்னால் எது சிறந்தது, எது சாதனைன்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு 2 வேணும். ஒன்று படி, சகுனக்கடவுள் முதல் ஸ்டெப்பு, நிர்குண கடவுள் 2வது ஸ்டெப்புங்கிறார். எது உயர்ந்ததுங்கிறதுக்கு சகுன வழிபாடு சுலபம், நிர்குண வழிபாடு கடினம். ஆனால் நிர்குண வழிபாடு தான் மோட்சத்தை கொடுக்கும். சகுன வழிபாடு சிறந்தது, ஆனால் நிர்குண வழிபாடு பண்ணுபவன் என்னையே அடைகிறான், என்மயமாகிறான்னு சொல்லி அவர் பதில் சொன்னார். இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டு கடைசியாக நாம் வந்த கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா 5 விதமான பக்தியை சொன்னார். 5 விதமான பக்தி. முதல் பக்தி, கடைசி பக்தி, கடவுளை அடையக்கூடிய பக்திங்கிறது நிர்குண பக்தி. கடவுள் தத்துவத்தை, கடவுள் யார், அவருடைய சொரூபம் என்ன, அவர் எப்படிப்பட்டவரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுவும் நம்மளுடைய சொரூபம் ஒன்றுன்னு புரிகிறதை கடைசி நிறையான பக்தி. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நிர்குண பக்தி உள்ளவன் என்னையே அடைகிறான்ட்டார். அவரும் நானும் வித்தியாசம் இல்லைங்கிற அளவுக்கு போகிறது. அது ஹை லெவல், அதுதான் மோட்சத்தை கொடுக்கறது, நிறைவானது. அதுக்கு நீ போக முடியலைன்னு சொன்னால் விஸ்வரூப பக்தி வான்னு சொன்னார். விஸ்வரூப பக்தினா என்ன? 11வது அத்தியாயத்தில் பார்த்தோம், 10வது அத்தியாயத்தில் பார்த்தோம். 10வது அத்தியாயத்தில் கடவுள் எல்லாவற்றினுடைய மகிமையெல்லாம் அவருடைய மகிமைன்னு சொல்லி விபூதி யோகம் சொன்னார். எல்லாம் அவருடைய விபூதின்னார். 11வது அத்தியாயத்தில் இந்த உலகம் அனைத்தும் நானேன்னு காமிச்சிட்டார், நேரடியாக காமிச்சார் அவர்.
இந்த அண்ட சராசரம் எல்லாம் நான் தான், மரணம் முதல் கொண்டு நான் தான்ட்டார். எல்லாம் நல்லதும் நானே, கெட்டதும் நானே அப்படின்னு சொல்லி ஒரு விஸ்வரூப பக்தியை காமிச்சார், நேரடியாக காட்சியாக காமிச்சார். இந்த அகிலம் அனைத்தையும் ஆண்டவனாக பார்க்கக்கூடியது உயர்ந்த நிலை சகுன பக்தி. ஏன்னா இந்த எல்லா உருவத்தையும் கடவுளாக பார்க்குறோம். இது சகுன வழிபாடு, உருவ வழிபாட்டில் உயர்ந்த வழிபாடு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் விருப்பு வெறுப்பெல்லாம் குறைஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வேண்டியவங்கள கடவுளாக பார்க்கலாம், வேண்டாதவங்கள பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவங்கள கோபம்தான் வரும். இதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால் தான் பார்க்க முடியும். இது விஸ்வரூபம், சாஸ்வதமான விஸ்வரூபம். அதுக்காக கெட்டவங்களை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறணும் அவசியம் இல்லை, அவங்களோட உறவு வச்சுக்கிறணும் அவசியம் இல்லை. வெறுக்காமல் இருக்கிறது, இதுவும் ஏதோ கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் அந்த எல்லாம் போரெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த முன்னோர்களுக்கெல்லாம் ஈமக்கிரியல் பண்ணுறாங்க, போர்க்களத்தில் இறந்தவங்களுக்கெல்லாம். அப்போ ஏன்னா எல்லாமே சொந்தக்காரங்க தானே, துரியோதனன் எல்லாருமே இவங்க ஒரே பங்காளிகள் தான். இப்போ யாருக்கு முதல்ல பண்ணுறது, முதல் மரியாதை பண்ணுறதுன்னு சொன்ன கிருஷ்ணர் சகுனிக்கும்பார். சகுனிக்குதான் பண்ணுறாரு, அவனால தான் எல்லாமே வந்தது. பிறகு அவனுடைய சூழ்நிலையை வர்ணிப்பார், அவன் ஏன் இப்படி ஆனான்னு சொல்லி. அப்போ அங்கே அவன் சகுனி மேலே ஒரு வெறுப்பு கிடையாது. சண்டையில் அவனுக்கு எல்லாம் பண்ணால், அவனை கொண்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, யார் மேலேயும் வெறுப்பு இல்லைங்கிறது அங்கேயே தெரியுதாங்க. அதனால் இந்த விஸ்வரூப பக்தி வரணும்னு சொன்னால் என்ன வரணும்? விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் கடவுளாக பார்த்தல். அது உனக்கு முடியலை, அந்த அளவுக்கு உன் மனசு பக்குவமாகலை, எனக்கு விருப்பு இருக்குது வெறுப்பு இருக்குன்னா உருவ வழிபாடு பண்ணு, இஷ்ட தேவதா வழிபாடு அப்படின்னு சொல்லி 2வது ஸ்டெப்பு கரங்கினார். முதல்ல ஞான பக்தி, 2வது விஸ்வரூப பக்தி. ஞான பக்தி முடியலையா, விஸ்வரூப பக்திக்கு வா. விஸ்வரூப பக்திக்கு உனக்கு தகுதி இல்லைன்னா சகுன பக்தியில் இஷ்ட தேவதா வழிபாடு. நீ விரும்பின கடவுளை வழிபடுறது, அதில் ஒரு கடவுளை பிடிக்கும், ஒரு கடவுளை பிடிக்காது. உனக்கு எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுள் மேலே பக்தி செஞ்சு நீ அவரை ஜபமெல்லாம் பண்ணி தியானமெல்லாம் பண்ணி அந்த கடவுளை அடை. இது 3வது நிலை. இதெல்லாம் பக்தின்னு சொல்கிறோம், ஒத்துக்கிறோம். அடுத்து சொல்கிறாரு கர்மயோகமே பக்தின்ட்டார். கர்மயோகமே பக்தி, நிஷ்காம கர்மயோகம், காமிய கர்மயோகம். இதையும் பார்த்தோம் நம்ம. அதாவது நிஷ்காம கர்மயோகம்ங்கிறது நாம் எந்த பலனையும் எதிர்பார்க்காம கடமையே செய்கிறது, பலனை எதிர்பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு கடமைன்னு மட்டும் செய்வது, அந்த பலன் வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, பலனை எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் செய்கிறது இல்லை. இப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னுடைய கடமையை நீ செஞ்சேன்னு சொன்னால் அதுவும் கர்மயோகம். அந்த கர்மயோகத்திலையும் பக்தி இல்லாமல் செய்ய முடியாது. இப்போ சமுதாய சேவையெல்லாம் செய்வாங்க, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பேரு புகழுக்கு கூட ஆசை இருக்கும். சில பேர் சமுதாய சேவை செய்வாங்க, பேரு புகழுக்கு ஆசையே, காரியம் நல்லா நடக்கணும். சில பேர் அப்படி செஞ்சதுனால நம்மளுக்கு சுதந்திரமே கிடைச்சது. நிறைய பேர் பேரு புகழுக்காக செய்யலை. ஆனால் அது ஒரு பக்தி இருக்கணும். பக்தி இல்லாமல் செஞ்சால் அது கர்மயோகமே இல்லை. பக்தியோடு செஞ்சாதான் அதுக்கு பேர் கர்மயோகம். சில பேர் தர்மமாக வாழ்வாங்க, ஆனால் பக்தி இருக்காது. ஆனால் அவங்களுக்கும் கூட இந்த நல்ல நிலை வர்றது கொஞ்சம் கஷ்டங்கிறார். தர்மமாக வாழ்கிறதுனால வரலாம், ஆனால் தர்மமாக வாழ்வதிலையும் ஒரு பக்தி இருக்கணும். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பலனை எதிர்பார்க்காமையெல்லாம் கிடையாது, எனக்கு உலக சுகம் வேணும், உலக இன்பம் வேணும் செய்வாங்க. இது கடைசி ஸ்டேஜ். கர்மயோகம் பலனை எதிர்பார்க்காம சேவை முதலியவை செய்வது உயர்ந்த நிலை. அந்த பக்தியிலேயே அந்த உருவ வழிபாட்டுக்கு கீழே இருக்குது. இவனால் ஏன் உருவ வழிபாடு பண்ண முடியலன்னா, கோயிலுக்கு போவோம், இன்னும் சாமி கும்பிட வந்துடுவான். ஒரு மணி நேரம் தியானம் பண்ணணும், ஜபம் பண்ண முடியாது. 1 மணி நேரம் அர்ச்சனை பண்ணால் முடியாது. அதனால் என்ன பண்ணுவான், செயல் நல்லா செய்வான், பலனை எதிர்பார்க்காமல் செய்வான், சேவையெல்லாம் செய்வான், கடமையை கரெக்டாக செய்வான். ஆனால் கடவுள் வழிபாட்டோட கடவுளுக்காகன்னு செய்வான். இது கர்மயோகம். கர்மயோகத்தில் முதல் ஸ்டெப், அதாவது கொஞ்சம் உயர்ந்த நிலை. இதுவும் ஒரு பக்தின்ட்டார். ஏன்னா எல்லாமே பக்தியோடு தான் அவன் செய்வான். கர்மயோகமும் பக்தின்ட்டார். இங்கே
அதுவும் முடியலைன்னா, இல்லை எனக்கு உலக சுகந்தான் வேணும், இந்த பலனை எதிர்பார்க்காமல எனக்கு முடியாது, நல்லா தொழில் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா ஒரே கண்டிஷன், தர்மத்தை மீறாத. முதல் கண்டிஷன் என்ன? தர்மத்தை மீறாத, கடவுள் வழிபாடு இல்லாமல் செய்யாது. எது செஞ்சாலும் கடவுள் வழிபாட்டோடு செய்ய. பலன் கிடச்சிச்சின்னா இது கடவுள் கொடுத்தாருன்ட்டு அதை கடவுள்கிட்ட பிரசாதமாக வச்சுட்டு பிறகு எடுத்து நீ அனுபவி. எது கொடுத்தாலும் நம்ம வழிபாட்டு முறையிலே அப்படித்திருக்க. எதுனாலும் கடவுள் முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் செய்கிற பழக்கம் இருக்குது. காரு வாங்கினாலும் சரி, பைக் வாங்கினாலும் சரி, குழந்தைய பாட புஸ்தகம் வாங்கினாலும் கூட முதல்ல சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. இது கர்மயோகத்தினுடைய முதல் படி. இதுவும் பக்தி தான். ஏன்னா பக்தியோட தர்மமாக செய்கின்றோம். ஆனால் என்ன செய்கிறான்? கிடைக்கிற பலனை கடவுளுடைய பிரசாதம்னு ஏற்றுக்கிறான். இது செய்யாதவன் என்ன பண்ணுவான்னா, எது செஞ்சால் நான் செஞ்சேன்னுக்கிட்டு இருப்பான். கடவுள் பிரசாதம் எடுத்துக்கிற மாட்டான். அவனுக்கு ஆணவமெல்லாம் வரும், ஆணவம் அகங்காரமெல்லாம் வரும். இவனுக்கு அது வராது. அதனால் இந்த 5 படிகள் நம்ம சொன்னார். நம்ம கடைசி அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 5வது படியை பார்த்தோம். எது கிடைச்சாலும் கடவுளுக்கு பிரசாதமாக வைத்து நாம் அனுபவிப்பது. வீடு கட்டுவது, வாகனம் வாங்கிறது, திருமணம் எதாக இருந்தாலும் பூஜையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இது கடைசி நிலை பக்தி. இதிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெச் வரணும். தர்மமான போகமாக இருந்தாலும் கூட அதை கடவுளுக்கு அர்ப்பணித்து கடவுள் கொடுத்தது என்று அனுபவிப்பது, அதையும் அளவுடன் அனுபவிப்பது. ராமகிருஷ்ணர் விவேகானந்தர்கிட்ட கேட்டார், அந்த அளவோடு அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. பானை நிறைய தேன் இருக்குது, நீ என்ன பண்ணுவேன்? நீ வண்டு மாதிரி இருக்கேன்னா ஓரமாக உட்காந்து குடிச்சிட்டு வந்துடுவேன்னாரு. உள்ளே போய் நிறையா குடிச்சுன்னா உள்ளே விழுந்து இறந்து போயிடும். அது மாதிரி எதாக இருந்தாலும் அளவோடு அனுபவிப்பது, தர்மமாக அனுபவிப்பது, கடவுள்கிட்ட கொடுத்து அனுபவிப்பது. அந்த இன்பம் பலன் வருவதற்காக நாம் ஒரு காரியம் செய்தாலும் கடவுள் வழிபாட்டுடன் அந்த காரியத்தை செய்வது. இது முதல் நிலை. பிறகு ஒவ்வொரு நிலையாக இப்படிருந்து கீழேருந்து இப்படி போகணும்னு சொல்கிறார். இந்த கடைசி நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, உலக ஆசை அதிகமாக இருக்கும், கடவுள் வழிபாடு இருக்கும். கடைசி ஆசையாக கடவுள் இருப்பார். உலகப் பொருள்கள் மேலே அதிக ஆசை, ஆனால் தர்மமாக இருக்கும். கடைசி ஆசையாக கடவுள் இருப்பார். இவங்களுக்கு தர்மமான உலக சுகம் நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்கள எரியாமல் மனம் சுத்தமாகிக்கிட்டு வரும். கடவுள் வழிபாட்டோடு செய்கிறதுனால முதல் பலன் உலக பலன் கிடைக்கும், 2வது பலன் சித்த சுத்தி கிடைக்கும். இந்த முதல் படியில் கீழான நிலையில் இருக்கிறவர்களுக்கு தான் கீழே இருக்கங்கிற எண்ணம்லாம் வரக்கூடாது. ஏன்னா உலக இன்பத்துக்காக காரியம் செஞ்சால் கூட கடவுள் வழிபாடோ செஞ்சு அதுவும் நல்லது தான். அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியும். 5 படி. முதலில் உலக இன்பத்திற்காக கடவுள் வழிபாட்டுடன் கடவுள் பிரசாதமாக ஏற்று செய்யக்கூடியது முதல் படி. பிறகு பலனை எதிர்பார்க்காமல் கடமை என்று செய்வது அடுத்த படி. எல்லாமே இறை வழிபாட்டோடு தான் இருக்குது. இறை வழிபாடு இல்லைன்னா எதுவாக இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. 3வது படி உருவ வழிபாடு. 4வது படி விஸ்வரூப தரிசனம், எல்லாத்தையும் கடவுளாக பார்க்க. 5 ஞான யோகம். அதுலேயும் பக்தி இருக்கும். பக்தி இல்லாமல் எது செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஞானம் கூட ஒரு சிரவணம், ஒரு குருட்ட ஒருத்தர் கேட்குறார், அதுவும் பக்தின்னு சொல்கிறான். அதுவும் கூட பக்தி இல்லாமல் செஞ்சால் சும்மா படித்து சப்தம் உள்ளே போகும், அர்த்தம் புரியாது. சும்மா சத்தம் உள்ளே போகுமே ஒழிய அர்த்தம் போகாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எதை சொல்லிக் கொடுக்கணும், நம்மளுக்கு எல்லாம் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார். அதில் ஏதோ வருமானம் வரும்னு சொல்லுவாங்க. சில சென்னையில் பார்த்துருக்குறேன். அதாவது ஒரு பெரிய சாஸ்திரிகள் இருந்தார். அவருக்கு அத்தனை மனப்பாடம், சாஸ்திரமெல்லாம் மனப்பாடம். ஆனால் தத்துவம் புரிஞ்சிருக்காரான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்க தெரியும். அவருக்கு தேவை பணம், பிரதான பணம் தான். ஆனால் மற்றதெல்லாம் கடவுள் வழிபாடு, பக்தியால் படிச்சிருக்காரு, சொல்லிக் கொடுக்கணும். இதில் அவ்வளோ பிரயோஜனம் இருக்காது. பக்தி ஞானம்னாலும் கூட ஊடுருவி இருக்கணும். அவர்கிட்ட போய் சன்னியாசியெல்லாம் படிப்பாங்க. ஏன்னா அவர் நல்லா சொல்லித்தர தெரியும். வெறும் ஸ்ரோத்ரியன்னு சொல்லுவாங்க. அதாவது வெறும் ஸ்ரோத்ரியனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டானே ஒழிய அவன் பிரம்மத்தை அறிந்தவன் அல்ல அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. அவருக்கு பக்தி இல்லைன்னா என்னாகும்? அது புரியாது, உள்ளே போகாது. அவர் எல்லாரும் சொல்லிக் கொடுப்பாரு, அப்படியே போய்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட சன்னியாசிகள் படித்து ஞானத்தை அடைஞ்சிருப்பாங்க, ஆனால் அவருக்கு ஞானம் இருக்காது. அவருக்கு நிறையா இவ்வளோ படிச்சிருக்காருன்னு சொல்லி பாராட்டு விழாலாம் வச்சு நிறைய பணமெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் காலையில் 6 மணிக்கு பதில் 6:05க்கு காஃபி வந்தால் வீட்டில் பெரிய கலவரமே வெடிக்கும்.
5 நிமிஷம் காஃபி லேட் ஆகுனா கூட தாங்க முடியாது. பிறகு அந்த ஞானத்தில் என்ன பிரயோஜனம் இருக்குது படித்ததில்? ஏன்னா அந்த அதில் பக்தி இல்லை, ஊடுருவலை. அதே மாதிரி நிறைய சமுதாய சேவை செய்கிறவங்களாம் இருக்காங்க. எத்தனையோ சமுதாய சேவை செய்வாங்க. கர்ம யோகமாக செஞ்சால் பக்தி வேணும். நீ பக்தி இல்லாமல் சேவை செஞ்சேன்னு சொன்னால் அதுலேயும் உனக்கு ஆணவம் அகங்காரம் தான் வருமே ஒழிய அதில் பலன் இருக்காது. நீ பக்தியோட சமுதாய சேவை செஞ்சாலும் சரி, பக்தியோட உன்னுடைய சுகத்துக்காக காரியம் செஞ்சாலும் சரி, நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே 5வது படிக்கு போய் ஞானத்தை அடைய முடியும். அதனால் நீ எந்த படியில் இருக்கேன்னு பார்க்கணும். கீழ்ப்படியில் இருக்கும், 2வது படியில் இருக்கும், கவலையே பட வேணாம். ஏதோ ஒரு படியில் இருந்தால் நல்லது. படியில் ஏற ஆரம்பிச்சிடணும். பக்தியோடு நம்ம கடமையை செய்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, உலக சுகங்களை அனுபவிக்கிறது முதல் படி. அதுக்கடுத்து கர்மயோகத்தில் 2வது படி. 3வது உபாசனை, உருவ வழிபாடு. 4வது உலகத்தையே கடவுளாக வழிபடுறது. 5 கடவுளும் நானும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறக்கூடிய தத்துவம். இப்படி செய்ய வேண்டும் சொல்கிறார். இங்கே 5 படியாக பிரித்து விளக்கிட்டார். முதல்ல காமிய கர்மத்தை கர்மயோகமாக செய்தல், 2வது நிஷ்காமிய கர்மத்தை கர்மயோகமாக செய்தல், 3வது இஷ்ட தேவதா உபாசனை, இஷ்ட தேவதை வழிபட்டு ஜபம் தியானமெல்லாம் பண்ணுறது, 4வது விஸ்வரூபம், 5வது ஞான யோகம். எல்லாவற்றிலும் பக்தி ஊடுருவி இருக்கும். இங்கே அத்தியாயத்தில் எப்படி சொன்னார்னா, முதல்ல 5வது படியை சொல்கிறார். நீ ஞானியானா என்னை அடைஞ்சிருவேங்கிறார். அதுக்கு முடியலைன்னா உலகத்தவே கடவுளாக பாருங்கிறார். அதுக்கு முடியலைன்னு சொன்னால் ஒரு உருவத்தில் என்னை பாருங்கிறார். அதுக்கு முடியலைன்னா என் வழிபாட்டோட நீ வேலையை செய்ய, பலனை எதிர்பார்க்காம செய்ய. அதுக்கு முடியல பலனை எதிர்பார்த்து கூட செய்ய, தர்மமாக செய்ய, என் வழிபாட்டோட செய்ய அப்படின்னு சொல்லி 5 படியை, அது முடியலைன்னா இது முடியலைன்னா இது அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லி வர்றார். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 5 பிள்ளைங்க இருக்காங்க. அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா எல்லாத்தையும் கலெக்டர் ஆக்கணும்னு ஆசை. என்ன ஆசை? எல்லாத்தையும் கலெக்டர் ஆக்கணும்னு ஆசை. ஒருத்தர் ஐஏஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கார், மூத்தவர். 2வது ஆள் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கார். 3வது ஆள் பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கார், 3வது பையன். 4வது பையன் +2 படிச்சுக்கிட்டு இருக்கான். 5வது பையன் 10th படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த முதல் பையன் ஐஏஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான்? அடுத்து கலெக்டர் ஆயிடுவான், உடனே கலெக்டர் ஆயிடுவான். இந்த கீழே 10th படிக்கிறவன் நானும் கலெக்டர் ஆகும் சொல்லி நேரம் ஐஏஎஸ் படிக்க முடியுமா? ஐஏஎஸ் அவன் +2 படிக்கணும், பிறகு டிகிரி முடிக்கணும், பிறகு போஸ்ட் கிராஜுவேட் வேணும், பிறகு ஐஏஎஸ் போகணும். அந்த எம்ஏ படிச்சிருக்கவன் அடுத்து ஐஏஎஸ் போகலாம், பிஏ படிச்சிருக்க எம்ஏ போய் போகலாம், +2 படிச்சிருக்கேன் டிகிரி போய் தான் போகணும், 10th படிச்சிருக்கேன் +2 போய் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போக முடியும். அது மாதிரி இங்கே முதல்ல உலக சுகம், உலக வாழ்க்கையில் கடவுள் வழிபாட்டோடு தர்மமாக வாழ்வது ஒரு பக்தி. இவன் தான் 10th படிக்கிறது மாதிரி. அடுத்தவன் நிஷ்காமிய கர்மயோகம், கடமையே செய்கிறேன் பலனெல்லாம் வேணாம்னு சொல்கிறவன், அவன் +2 படிக்கிறது மாதிரி. அதுக்கடுத்து ஜபம் தியானம் பண்ணுறவன், கடவுளை 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, ஒரு கடவுளை வழிபடுறவன், இவன் டிகிரி படிக்கிறது மாதிரி. உலகத்தையே கடவுளாக பார்க்குறவன் போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ படிக்கிறது மாதிரி. கடவுளும் நானும் ஒன்றுங்கிறவன் ஐஏஎஸ், அவன் கடவுளவே கலெக்டராகவே ஆயிடுவான்னு வச்சுக்கோங்க. இப்படி ஸ்டெப் இருக்குது. இதுபடி நீ பக்தி செலுத்த வேண்டும் சொல்லி இந்த 5 படிகளை சொல்லிவிட்டார். பிறகு என்ன சொல்கிறாருன்னு, அடுத்தது இந்த 5 படிகளையும் கடந்து ஞானத்தை அடைந்த ஞானி, பராபக்தன் பேர். அவன் ஞானிக்கு பேர் பராபக்தன், உயர்ந்த பக்தன். அவனுடைய லட்சணம் என்ன? இதை இங்கே சொல்கிறார். பராபக்தனுடைய லட்சணம் என்ன? இது 4வது ஸ்டெப்பு. இது அடுத்து 4வது தலைப்பு. முதல்ல முகவரியாக சில கருத்து பார்த்தோம். 2வது அர்ஜுனுடைய கேள்விக்கு பதிலாக வந்தது. 3வது 5 விதமான பக்தியை பார்த்துட்டோம். இங்கே 4வதாக பராபக்தனின் லட்சணம். இது பக்தியினால் வரக்கூடிய பலன். இந்த 5 நிலையும் கடந்தாச்சுன்னு சொன்னால் அதற்குரிய பலன். ஞானி பக்தன், அதை பற்றி சொல்கிறார். இந்த 5 படிகளையும் தாண்டி சென்ற ஞான நிஷ்டை அடைந்தவனுடைய லட்சணம். சாதனை வரிசையாக செஞ்சுக்கிட்டு அவன் லட்சணத்தை சொல்லலை, முடிஞ்சு இறுதி நிலையை அடைந்தவனுடைய லட்சணத்தை சொல்கிறார். நாம் 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் சொல்லி. பிறகு 12வது அத்தியாயத்திலேயே பராபக்த லட்சணங்கிறார். அதவே என்ன சொல்கிறாரு? பராபக்த லட்சணங்கிறார். 14 சொல்வார் குணாதீத லட்சணம் பார், 16 தெய்வ அசூரி சம்பத்துடையவன் பார்.
இப்படி இந்த ஞானத்தை அடைந்தவனுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். ஏன்னா யார் ஞானிங்கிறதுல நிறைய பேர் குழப்பம் இருக்குது. இன்னொன்று யார் ஞானின்னு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா தான் ஞானியான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஞானி லட்சணத்தை வச்சு தான் அந்த நிலையில் இருக்கமா இல்லையா, அது இல்லைன்னா அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக இந்த லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஞானின்னு சொன்னால் நிறைய சித்து வேலையெல்லாம் தெரியணும். நீங்கள் போய் உட்காந்தோன்னு உங்கள் மனசில் இருக்கலாம் அவர் சொல்லிடணும். உங்கள் எதிர்காலத்தெல்லாம் சொல்லணும். கடந்த காலத்தெல்லாம் சொன்னாத்தான் அவர் ஞானி நினைக்கிறாங்க. அப்படி கீதையில் ஒரு இடத்துலையும் சொல்லலை. ஞானிக்கு லட்சணமாக அப்படி ஒரு இடத்துலையும் சொல்லவில்லை. சில பேருக்கெல்லாம் இன்னும் தவறான எண்ணம் இருக்குது. அவர் குளிக்கவே மாட்டார், அதனால் ஞானி. பெரிய ஜடாமுடியோடு இருந்தால் ஞானி, காட்டில் வைச்சா ஞானி, புகையில் வைச்சா ஞானி, சாப்பிடாமே இருந்தால் ஞானி, 5 வருஷம் மௌனமாக இருந்தால் ஞானி. சொல்கிறோமா இல்லையா? அழுக்கோடு இருந்தால் ஞானி. இப்படி பலவிதமான கற்பனைகள் இருக்குது. இதெல்லாம் ஏதோ அவங்களுக்கு சில அபூர்வமான ஆற்றல் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்காக அவர் ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சான்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு சக்தியினால் அபூர்வமான ஆற்றல் வந்திருக்கும். அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் நல்லது நடக்கும். அவங்க எந்த நிலை ஞானியா ஞானி இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே அப்படிப்பட்ட லட்சணத்தை பகவத்கீதையில் எந்த அத்தியாயத்திலையும் சொல்லவே இல்லை. அவர் காட்டில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், சித்திகள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், சாதாரணமாக இருப்பான். புரியுதுங்களா? செய்யலாம், செய்யாமல் இருப்பான். அவன் குடும்பத்துலேயும் இருக்கலாம், சன்னியாசியாகவும் இருக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காவி உடுத்தினாரா? கமண்டலம் ஏந்தினாரா? இல்லை, சாதாரணமாக இருக்கார் அவர். காட்டுக்கு செல்லலை, கந்தையும் அணியலை. ஆனால் அளவிடாத பக்தி, காளி மீது அளவிடாத பக்தி, பயன்கிறதா பக்தி, நிஷ்காமிய பக்தி செழித்து காவிரியை அடைஞ்சு அதுக்கு பிறகு அத்வைத ஞானத்தையும் அடைஞ்சார். தோத்தாபுரின்னு ஒரு குரு இந்த உருவ வழிபாட்டை விட்டு ஞான வழிபாட்டுக்கு வான்னு சொல்லி ஞானத்தை கொடுத்து ஞானத்தை அடைஞ்சு அதுக்கு பிறகு அவருடைய சிஷ்யர்கள் உருவாக்கி இன்றைக்கி உலகம் பூரா அவரை வழிகாட்டிக்கிட்டு இருக்கார். சாதாரணமாக வாழ்ந்துட்டு போனவர் தான். அதனால் ஞானி அப்படின்னு சொன்னால் ஏதோ வித்தியாசமாலாம் நம்ம நினைக்கக்கூடாது. இதில் நிறைய பண்புகள் சொல்கிறார். இதை வச்சுக்கிட்டு அடுத்தால் ஞானியா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நாம் ஞானியா இல்லையா, இல்லை அதில் சிலது நம்மளுக்கு இருக்குது, சிலது இல்லை. இல்லாததை அடையணும், இருக்குந்தா நம்ம பெருமைப்பட்டுக்கணும். இதெல்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி. சரி, இவ்வளவெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இதில் நம்மளுக்கு ஒன்று கூட இல்லையான்னு சொல்லி குற்ற உணர்வும் வரக்கூடாது. ஏன்னா சாதனை பண்ணும் பொழுது அப்படி தான் இருக்கும். நிறைய வீழ்ச்சி வரும், கீழே இறங்குவோம், பிறகு மேலே போவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். அப்போ இதை வச்சுக்கிட்டு குற்ற உணர்வு வரக்கூடாது. குழந்தை நடந்து பழகும்போது கீழே விழுகுது, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டு இருந்துச்சுன்னா திருப்பி நடக்கவே நடக்காது. திருப்பி எந்திரிச்சு விழுக எந்திரிக்க, விழுக எந்திரிக்க, இப்படித்தான் ஆன்மீக சாதனையெல்லாம் இருக்கும். அதனால் இது இல்லையே அப்படிங்கிற குற்ற உணர்வு யாருக்கும் வரக்கூடாது. அதாவது உபனிஷத் கீதையெல்லாம் படிக்கணும்னா பொதுவாக ஆசிரமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் இதை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகமெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கரெக்டு. அந்த கிளாஸுக்கு ஒரு 60 வயசில் போய் உட்காந்துருக்கார், 70 வயசுக்காரர் உட்காந்துருக்கார். சாமி நீங்கள் மனப்பாடம் பண்ண சொன்னீங்க, எனக்கு மனப்பாடமே பண்ண முடியலையேன்னு அது குற்ற உணர்வு வந்தால் நான் புரிஞ்சா சரி, மனப்பாடம் பண்ண கட்டாயம் கிடையாது. விஷயம் புரியணும், அவ்வளோதான். சம்ஸ்கிருதம் தெரியணும் தெரியலைங்கிறதா 2ஆம் பட்சம். அவங்க சின்ன வயசில் வந்திருக்கிறதுனால மனப்பாடம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரே ஒழிய அது கிடையாது. அதனால் இந்த குற்ற உணர்வும் வரக்கூடாது. பிறகு இந்த வச்சனத்தை ஆரம்பிக்கிறார். முதலில் அவன் எல்லா உயிரினங்களிலும் வெறுப்பே இல்லாதவன்கிறார். அவனுக்கு எந்ததை பார்த்தாலும் வெறுப்பு வராதான். கெட்டவங்களை பார்த்தா கூட அவனுக்கு வெறுப்பு வராது. புலியும் நாராயணன்னா புளியை போய் கட்டி கூட வேண்டியதில்லை, ஆனால் அது மேலே வெறுப்பு வர வேண்டிய. அவங்க சுபாவம் அவ்வளவுதேன்னு சொல்லி அவங்கள பார்த்து பரிதாபப்படுவானாம். இவனுக்கு வெறுப்பே வராதான். பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போகும்பொழுது நம்மகிட்ட பக்கத்தில் ஒரு நோயாளி உட்கார்றாருங்கன்னு வச்சுக்கலேன். நம்மளுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். என்னடா இவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரேன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி உட்கார தப்பு இல்லை. ஆனால்
அவரை பார்த்து வெறுக்கக்கூடாது. பரிதாபப்படுவோம் சில நேரங்கள், பாவம் இப்படியெல்லாம் அவருக்கு நோய் வந்திருக்கே, முடியாமல் இருக்கு, பரிதாபப்படுவோம். அதுவும் வெறுப்பு இல்லை. அதே மாதிரி ஒருத்தன் கெட்ட குணத்தோடு இருக்கான், புரியுதுங்களா? உடம்புல நோய் மாதிரி மனசில் நோய் இருக்கதே, பொறாமை, போட்டி, வஞ்சனை, சூதெல்லாம் இருக்கிறது, புரியுதுங்களா? அப்போ இந்த உடம்புல நோய் இருக்கிறவனை பார்த்து எப்படி பரிதாபப்படுறோமோ அப்படி இவன் என்ன பண்ணுவான் ஞானி, இப்படி கெட்ட குணம் நோய் மனசில் நோயோடு இருக்கானே அப்படி சொல்லி பரிதாபப்பட்டுருவான். இப்படி நினப்பு வந்துச்சுனால இவன் மேலே வெறுப்பு வராது அப்படிங்கிறார். அதனால் இவனுக்கு முதல் பண்பு வெறுப்பு வராது. பிறகு எல்லாரையும் நண்பனாக பாவிப்பான். எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு பெரிய மில்லதிபரோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பார். ஒரு கவர்மெண்ட் ஜாப் உள்ளவர் அவங்கள்தான் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டஸ் உள்ளவங்களைத்தான் நண்பராக வச்சுருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் கூட கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவாங்க. கிருஷ்ணரும் குஷேலர் இருந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. குஷேலர் வந்து பார்க்க போனாரா இல்லையா? ஆனால் ஞானி அப்படி இருக்க மாட்டான். ஒரு ராஜா வந்து இனியொரு ராஜாவோட தானே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பார். அவர் போய் கீழே வேலை செய்யணும்னு வச்சுருக்க மாட்டார். எங்கள் குருநாதர்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்று எல்லாருமே அவருடைய குருநாதரே பாராட்டுவாங்க. கூலி வேலை செய்கிறதுலேருந்து பெரிய கம்பெனி, ஒரு சிமெண்ட் கம்பெனி ஓனர் வரைக்கும் எல்லோரும் டிவோட்டியாக இருப்பாங்க. எல்லாருமேலேயும் ஒரே அன்பு வச்சுருப்பார். எல்லார் மேலேயும் ஒரே அன்பு வச்சுருப்பார். எல்லா ஜாதியும் இருக்கும், எல்லா வயசும் இருக்கும். அப்போ இவன் எல்லாவற்றையும் ஒரு சமமாக பார்க்கக்கூடிய பண்பு இவனுக்கு இருக்கும். விவகாரத்தில் இல்லாமல் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் வந்து எல்லாருடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம்ல, ஆனால் கீழே இருக்கவனுக்கு இழிவாக நினைக்கக்கூடாது. அதாவது இன்ஃபீரியாரிட்டி காமில் அவனுக்கு வந்து நம்மளுக்கு கீழே இருக்கான், நம்ம மேலே இருக்கவங்கிற புத்தி வரக்கூடாது. அப்படி விவகாரத்தில் தனியாக இருக்கணும். கலெக்டராக இருக்கணும், பியூனாக இருக்கணும், ஆனால் பீனை இழிவாக நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட புத்தி இருக்கணும். இது வந்து ஒரு ஞானிக்கு. பிறகு கல்லை போல் இல்லாமல் கருணையுடன் இருப்பான். இவனுக்கு எப்பயுமே எல்லாருமே ஒரு அன்பு இருக்கும், கருணை இருக்கும். ஒரு காட்டில் வாழ்கிற சன்னியாசி இல்லை மடத்தில் வாழ்கிற சன்னியாசியோட கருணையோடு இருக்கலாம். இல்லறத்தில் இருந்துட்டு எல்லாத்தையும் கருணையோடு எப்படி இருக்க முடியும்? சில பேரை கண்டிக்கணுமே, கோவப்படணுமே, அடிக்கணுமேன்னு சொன்னால் அதை கண்டிக்கிற நேரம் கண்டிப்பான், அதே நேரத்தில் அடிச்சுட்டு சாப்பாடு போட்டுருவான். சில பேர் பண்ணுறோமா இல்லையா? குழந்தைய வந்து கண்டிக்கிறான், பிறகு என்ன பண்ணுவோம், பிறகு கூப்பிட்டு அரவணைச்சிக்கிறோமா இல்லையா? அந்த பண்பு இருக்கும். வள்ளலார் என்ன சொன்னார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். திருவள்ளுவர் கூட இதுக்கு பேர் அருள்னு பேர். அன்புன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்ட வைக்கிறதுக்கு பேர் அன்பு. அருள்னா எல்லார் மேலேயும் வைக்கிறது. திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இல்லறவியல் அன்புடைமைன்னு வச்சுருக்கார், துறவரவியல் அருளுடைமைன்ட்டார். ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட வைக்கிறதுக்கு அன்பு இல்லறத்தான். துறவி எல்லா ஜீவராசிகளும் பயிர்கிட்ட கூட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அப்படி தான். விவேகானந்தர் எங்கேயோ ஒரு இடத்துல பட்டினியில் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பேப்பரில் படித்து அழுகிறார். பேப்பரை படித்தவொன்னே கண்ணில் தாரதாரியாக கொட்டுது. இதுக்கு பேர் அருள். இப்படி கருணையோடு இருப்பான், எல்லாவற்றிலும் கருணையோடு இருப்பான். திருக்குறள் அந்த அருளுடைமையில் ஒரு குறள் இருக்குது. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உள. எல்லா செல்வங்களிலும் மிக மிக உயர்ந்த செல்வம் எதுன்னு சொல்லி கேட்டால் எல்லா ஜீவராசிகளுக்கும் கருணையோடு இருப்பது. மற்ற செல்வமெல்லாம் எல்லாத்தையும் இருக்குப்பா அப்படிங்கிறார். இதுதான் உயர்ந்த செல்வம் அப்படிங்கிறார் வள்ளுவரும். அதனால் இவன் என்ன சொல்வான்னா, மற்றவருடைய கஷ்டத்தை உணர்வான். ஆனால் கஷ்டத்தை உணர்வான், அதுக்காக இவன் துக்கப்படுவான்னு அர்த்தம் இல்லை. அந்த அன்புனால் கண்ணீர் விடுவான், அதுக்காக இவன் துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு அர்த்தம் இல்லை. அதை பார்த்தவுடன் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், நல்லது செய்யணுங்கிற உணர்வோடு இருப்பான். இது அடுத்தது மூணாவது. நாலாவது என்ன சொல்கிறான்னு சொன்னால், மமகாரம் அகங்காரம் அற்றவன். மமகாரம்னா இவனுக்கு உலகத்தில் எந்த பொருளுமே என்னுடையதுன்னு வச்சுக்கிற மாட்டான். அப்போ எல்லோரும் கொடுத்துருவானா? அப்படியெல்லாம் இல்லை, பயன்படுத்துவான். கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நாம் பயன்படுத்துகிறோம். இருக்கிறது வரைக்கும் இருக்கு, எதையும் கொண்டு போகிறதில்ல. காதற்ற ஊசியும் கடைவெளி வாரான்ட்டார். இருக்கிறது வரைக்கும் அனுபவிக்கிறது கடவுள் கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான் நம்மளுடைய ரைட்ஸு. என்னுடையதுன்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸே இல்லை. நம்ம பொருளை யாராவது திருடிட்டு போயிட்டா அதை கண்டுபிடிக்கணும், தேடி பிடிக்கணும். என்னுடைய பொருள் போயிடுச்சேன்னு கத்தக்கூடாது.
எல்லாமே கடவுளுடையது தான். இப்போ நம்ம அதை என்னுடையதுன்னு சொல்லிட்டோம்னா என்ன பண்ணணும், நாம் ஒரு திருட நம்ம பொருளை திருடிட்டு போயிட்டான், என்னுடைய பொருளை திருடிட்டு போயிட்டான்னு சொல்கிறான். நாம் இப்போ என்ன வச்சுருக்கோம், கடவுளுடைய பொருளை திருடி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாமே நாம் கடவுளுடையது. அதனால் இவனுக்கு என்னுடையது என்று எதையும் சொல்ல மாட்டான், மமகாரம் அற்றவன். பிறகு நான் செய்கிறேங்கிற பாவனை இருக்காது. வெளியே விவகாரத்துக்கு நான் சாப்பிட்டேன், போனேன், நான் வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்கிறான், நான் எடுக்கலை, அங்கே போனேன், அந்த சேவை பண்ணேன், இதை பண்ணேன், வார்த்தைக்கு சொல்கிறது. ஆள் மனசில் இது எல்லாம் பகவான் தான் செய்விக்கிறாரு, உடம்பு செய்து நான் செய்யலைன்னு சொல்லி இந்த அகங்காரம் இல்லாமல் இருப்பான். மமகாரம் அகங்காரம் அற்றவன் சொல்கிறார். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும்ன்றிருக்கார் வள்ளுவர். அதாவது இந்த 2 குணம் போயிடுச்சுன்னா, இந்த நான்கிற அகங்காரம் போயிடுச்சுன்னா, என்னுடையதுங்கிற புத்தி முழுசாக போயிடுச்சுன்னா வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகுன்றார். மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். சொர்க்கம் போகிறான்னு அர்த்தம் இல்லை, சொர்க்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மோட்சஸ்வரூபத்தை அடைந்து விட்டான். இது 4வது பண்பு. பிறகு மனசை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பான், எங்கே வைக்கக்கூடாதோ அங்கே வைக்காமல் இருப்பான். இவனுடைய புத்தியெல்லாம் இறைமயம்தான், எப்போ பார்த்தாலும் இறைமயமாக இருக்கும். தன்னுடைய குறையை மனதில் கண்டுபிடித்தவன். முதல் கண்டுபிடிப்பு இன்னைக்கு காலையில் கர்மயோகத்திலோட சொன்னேன். அதாவது சயின்ஸில் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, விஞ்ஞானத்தில் பெரிய ஐன்ஸ்டீனு இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க கண்டுபிடிப்பெல்லாம் பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா, நம்ம மனசில் என்ன குறை இருக்குது, என்ன ஞானம் இருக்குது, என்ன ஞானம் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய கண்டுபிடிப்பு. தான் மனசை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பான். மற்றவங்களாம் மனசை பார்க்குறதே இல்லை, வெளியே தான் பார்ப்பாங்க. அவன் எப்படி, அவன் மனசு எப்படி, அவன் நல்லவனா கெட்டவனான்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்களே ஒழிய தான் மனசை ஆராய்ச்சி பண்ணுறது. இவன் தன்னுடைய மனதை நன்கு ஆராய்ந்து என் மனம் இப்படி இருக்கிறது, இப்படி இல்லை, எனக்கு இது இருந்தால் நல்லது, இது இருந்தால் கெட்டதுன்னு சொல்லி தீர்க்கமான முடிவு செய்தவனாக இருப்பான் இந்த பராபக்தன். இப்படிப்பட்டவங்களாம் எனக்கு மனசு பிரியமானவன் சொல்கிறார் பகவான். ஒவ்வொன்றா சொல்லி அவனே எனக்கு பிரியமானவன், இந்த குணமுடையவனே எனக்கு பிரியமானவன், இவனே எனக்கு பிரியமானவன் சொல்லிகிட்டே வர்றார் பகவான். இங்கே பிறகு மற்றவர் குறை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், மன்னிக்கிற புத்தி இருக்குமா அவனுக்கு. ஏதோ செஞ்சிட்டான், இனி அவன் செய்ய, அதுக்காக அட்வைஸ் பண்ணாமல் இல்லை, அவனை கண்டிக்காமல் இல்லை, ஆனால் அவன் மேலே வெறுப்பு வராமல் மன்னிக்கக்கூடிய புக்தியும் உள்ளவன். பிறகு இவன் யாராலும் துயரப்பட மாட்டான், யாரை கண்டும் பயப்படவும் மாட்டான். அதாவது இவனை யாராலும் துயரப்படுத்த முடியாது. ஒருத்தன் திட்டினாலும் இவனுக்கு கஷ்டம் கிடையாது. ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தா கூட வெளியே கஷ்டம் இருக்குமே வெளியே, உடம்பு ரீதியாக கஷ்டம், மனசெலவில் இவனுக்கு வராது. ஒருத்தர் நாயின்னு திட்டுறாரு, அவன் என்ன பண்ணுவான், ஒருத்தர் சொன்னாராம், ஞானிக்கு திட்டம் பொழுது அவன் என் உடம்பை திட்டினான்னா என்னையை திட்டலை, நான் ஆத்மா என் உடம்பை திட்டுறான். அது மட்டும் இல்லை, என் உடம்பும் பஞ்சபூதம், அவன் உடம்பும் பஞ்சபூதம், அவனவே திட்டிக்கிறான். ஆத்மாவை திட்டினா ஏன் ஆத்மாவும் என் ஆத்மா ஒரே, அப்பயும் அவனைத்தையும் திட்டிக்கிறான்னாராம். இப்படி ஒருத்தர் சொல்கிறது உண்டு. சிலர் இந்த ஞானம் வரலைன்னு வச்சுக்க, ஒருத்தர் அழகாக சொன்னார். அது எப்படின்னா, எப்படி மாற்றிக்கிட்டாரோம்னா, ஒருத்தர் நாய் கழுதைன்னு திட்டுறாரு. பரவாயில்ல, நம்ம நாயாக பிறக்கிறது தீர்ந்து போச்சு. ஒரு வேளை நம்ம பாவம் பண்ணி நாயாக பிறக்க வேண்டியது, இப்போயே நாயின்னு சொல்லிட்டான், அதனால் அது கழிஞ்சு போச்சு. இப்போயே கழுதைன்னு சொல்லிட்டான், கழுதையாக பிறக்கிறது கழிஞ்சு போச்சு. இப்படியும் மாற்றிக்கிட்டாங்களாம். இது ஞானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிலை. ஞானி அதையெல்லாம் கடந்து இருப்பான். அதனால் யாருனாலும் என்னை துயரப்பட மாட்டான், யாருக்கும் பயப்படவும் மாட்டான். கடவுளே சொன்னாலும் இந்தாவார், இதில் அலெக்சாண்டர் யாரோ ஒரு துறவியை பார்த்து உன்னை கொல்ல போகிறேன்னாராம். அவர் சொன்ன, என்னை நீ கொல்ல முடியாதுன்னாராம். உடம்பத்தையும் கொல்ல முடியும், என்னை கொல்ல முடியாதுன்னாராம். என்னடா வித்தியாசம் சொல்லி, உடம்பு வேற இவன் வேறையான்னாராம். நீ என்னை ஒரு நாள் அழிக்க முடியாதுன்னாராம். அப்படி இவன் யாரை கண்டு பயப்பட மாட்டான். கடவுளே என்ன சொன்னாலும் இந்தாவார் உன் வேலையை பார்த்துட்டு போங்கம்மா, அந்த அளவுக்கு இவனுக்கு பயம் இருக்கு. அதே மாதிரி இவன் யாரையும் பயமுறுத்தவும் மாட்டான். இவனை கண்டு யாரும் பயப்படுற மாதிரி நடந்துக்கிறவும் மாட்டான். யாருக்கும் துயரத்தையும் கொடுக்க மாட்டான். இவன் துயரப்பட மாட்டான், இவன் யாருக்கும் துயரத்தை கொடுக்க மாட்டான். இவன் பயப்பட மாட்டான், யாருக்கும் பயத்தை கொடுக்கவும் மாட்டான். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கான்னு பார்க்குறோம், இல்லாட்டி அந்த பண்பை வளர்த்துக்கிறான். இது ஞானியினுடைய லட்சணம். இவெல்லாம் எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார்.
வள்ளுவர் தவத்துக்கு லட்சணத்தை எத்தனை சொல்றார். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருங்கிறார். அதாவது தவம்னா என்னன்னா, நீ யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காத, யாராவது கஷ்டத்தை கொடுத்தா தாங்கிக்க, இதான் தவம்ங்கிறார். அது மாதிரி இவன் யாராலும் துன்பப்பட மாட்டான், யாருக்கும் துன்பத்தை கொடுக்க மாட்டான். இவன் யாரை கண்டு பயப்பட மாட்டான், இவன் யாரையும் பயமுறுத்த மாட்டான். இது ஞானியின் லட்சணம். பிறகு இவன் மகிழ்வுக்கும் மன நிறைவுக்கும் எதையும் சார்ந்திடாதவன். இவன் இந்த உடல் வாழ்கிறதுக்கு ஏதோ தேவை இருக்குது, அதை மட்டும் பயன்படுத்துவான். எல்லாமே இவனுக்கு லக்ஸுரி ஆயிரும். அதாவது எப்படின்னா, இந்த லக்ஸுரிக்கும் நெசசரிக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னீங்கன்னா, லக்ஸுரினா விட்டுருவோம், நெசசரின்னா நமக்கு தேவை இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேனே லக்ஸுரி. ஃபேன் இல்லாட்டி நம்ம வாழ்ந்துருவோம், ஏன்னா லக்ஸுரி, அது இல்லாட்டி நம்மளால் இருக்க முடியும். இன்றைக்கி ஃபேன் நெசசிட்டி ஆயிடுச்சு, ஏசியே நெசசிட்டி ஆயிடுச்சு, கட்டாயம் ஆயிடுச்சு. இவனுக்கு எல்லாமே லக்ஸுரி, எது இருந்தாலும் ஒன்று இல்லாட்டாலும் ஒன்று, அந்த மாதிரி மனநிலை வந்துடுவான். அதுக்காக இவனுக்கு உலகத்தில் எந்த பொருளுமே பயன்படுத்துவான், அது இல்லாட்டி நம்மளுக்கு கஷ்டம் இல்லாட்டி அதுக்கு பேர் லக்ஸுரின்னு பேர். அது இல்லாட்டி கஷ்டம்னா அது நெசசிட்டி, கட்டாயம் தேவை. இன்றைக்கி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே நெசசிட்டி ஆகிப்போச்சு. அன்றைக்கெல்லாம் வாஷிங் மிஷின்லேருந்து டிவியிலேருந்து எல்லாம் லக்ஸுரி. இன்றைக்கி எல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்தோடு எல்லாம் இருக்க முடியலை, அது இல்லாட்டி வாழ முடியலை, அப்படி ஆகிப்போச்சுது. இவனுக்கு எல்லாமே லக்ஸுரி, இல்லாட்டாலும் கவலை இல்லாமல் இருப்பான் அப்படிங்கிறார். பிறகு இவனுடைய உடல் உள்ளம் இரண்டுமே எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும். அழுக்கோடு இருப்பான்றதுக்கு அர்த்தம் கிடையாது. சொன்னேன்ல, அழுக்காக இருந்தால்தான் அவர் சாமியார் அப்படின்லாம் சொல்கிறார். அப்படிலாம் கிடையாது. உடலையும் இவை வெளிப்புறத்தையும் தூய்மையாக வச்சுக்கிடுவானா, உள்ளமும் தூய்மையாக இருக்குமா. இவருடைய மனசு எப்பயுமே ஒரு சுத்தமாக இருக்கும், ஒரு அழுக்கு இல்லாமல், பொறாமை, போட்டி, அகங்காரம் இதெல்லாம் இல்லாமல் உள்ளமும் தூய்மையாக இருக்கும். இவை எதையும் செய்ய மாட்டான், தான் செஞ்சேங்கிற எண்ணம் இருக்காது. ஆனால் இவனை மையமாக வைத்து பல காரியங்கள் நடக்கும். அது நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். இப்போ ஆதிசங்கரர் இருந்தார். அவர் பாரத தேசம் முழுவதும் 4 இடம் வளம் 4 மடங்களை நிறுவினார். அவர் செய்யலைன்னா அவர் தப்பு கிடையாது. ஆனால் அவரை மையமாக வச்சு நிறைய காரியங்கள் நடந்துச்சு. விவேகானந்தர் ஞானத்தை அடைஞ்ச பிறகு என்ன பண்ணார், உலகம் முழுவதும் போயிட்டு வந்து எத்தனையோ ஸ்தாபனங்கள் நிறுவி அவர் மையமாக வச்சு இன்றைக்கி தர்ம காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க செய்கிற செயலெல்லாம் எப்படி இருக்கும்னா, உயர்ந்த நிலையில் இருந்தவங்கன்னா அவங்கள மையமாக வச்சு பல காரியங்கள் நடக்கும். பிறகு மகிழ்ச்சியில் துள்ள மாட்டான், இன்பத்தில் துள்ளாத துன்பத்தில் துவளாத மனமுடையவனாக இருப்பான். சில பேருக்கு என்ன, கொஞ்சம் சந்தோஷம் வந்தால் அப்புறம் ஆட்டமாக ஆடிடுவாங்க. ஒரு பொருளோ ஏதோ வருதுன்னு வச்சுக்கங்களேன், சொல்லுவாங்க அவனுக்கு எல்லாம் வந்துச்சுப்பா, அவன் ஆடுற ஆட்டத்தை பார்த்தேன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி வந்தாலும் அதை சாதாரணமாக ஏற்றுக்கிடுவான். துன்பம் வந்தால் அதுக்காக துவளவும் மாட்டான். அடுத்தது, இவனுக்கு பொறாமை இருக்காதுங்கிறார். இதுதான் முக்கியமானது. இந்த பொறாமையை நீக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துருக்கும். குறைச்சி கடைசியில் இந்த ஞானத்தினால யார்கிட்டையாவது ஒரு பெரிய திறமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கடவுளுடைய திறமைன்னு நினச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவனும் நானும் ஒன்று, அது என்னுடைய திறமைன்னு நினைப்பான். அதனால் இவனுக்கு பொறாமைங்கிறது வராது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு இருக்குது. நாம் எப்பயுமே மேலே இருக்கவங்களை பார்த்து தான் பொறாமப்படுவோம், கீழே இருக்கவங்களை பார்த்தா பொறாமை வராது, கர்வம் வரும். இது ரெண்டும் வரக்கூடாது. பொறாமை வந்தால் கீழே இருக்கவங்களை பார்க்கணும், கர்வம் வந்தால் மேலே இருக்கவங்களை பார்க்கணும். இது ரெண்டையும் நீக்கியவனாக இருப்பான். மகிழ்ச்சி, பொறாமை, பயம், பாதிப்பு முதலியவற்றிலிருந்து விடுபட்டவனாக இருப்பான். பிறகு இந்த மனித பிறவியிலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே பாப புண்ணியத்தினுடைய விளைவு தான். பாபத்தினுடைய விளைவு துன்பம், புண்ணியத்தினுடைய விளைவு இன்பம். பாவத்தினுடைய விளைவு லாபம், புண்ணியத்தினுடைய விளைவு நஷ்டம். இது ரெண்டுமே மனித பிறவியில் அது சாமியாராக இருந்தாலும் நடக்கும். கஷ்டம் வரும், ஞானியாக இருந்தாலும் உடல் ரீதியாக கஷ்டம் வரும், உடல் ரீதியாக இன்பம் வரும். இது ரெண்டுமே எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அவனுக்கு இன்பம் வந்தால் அப்படியே மகிழ்ச்சியில் துள்ளுவான், துன்பம் வந்தால் துள்ளுவான். இவன் சமநிலையில் இருப்பான். இவன் எப்படி இருப்பான், சமமாக பார்ப்பான்.
அதான் இருமைகள் இருக்கும், ஆனால் அதில் மூழ்கி விட மாட்டான். புத்தர் சாமியாரை போன உடனே அவர் போய் காட்டில் இருக்கும்போது, என்னடா இப்படி நம்மளை மாதிரி ஒரு ராஜா இப்படி போயிட்டானே இள வயசுலேன்னு சொல்லி இன்னொரு ராஜா வந்து, உனக்கு ராஜ்யம் எங்கேயும் கம்மியாக இருக்குன்னு சாமியாராக வந்துட்டியா, இன்னும் கொஞ்சம் என் ராஜ்யத்தை சேர்த்து தர்றேன் வச்சுக்கன்னு கேட்டாரா. அவர் சொன்னது, ராஜா என்றைக்குமே சிரித்துக்கிட்டு இருக்கிறதில்ல, பிச்சைக்காரன் என்றைக்குமே அழுதுகிட்டு இருக்க இல்லைன்னாராம். எல்லா ராஜாவும் ராஜா எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல, பிச்சைக்காரன் எப்பொழுதுமே அழுதுகிட்டே இருக்கிறதில்ல. அது மாதிரி எல்லாருக்கும் இது இருக்குது. இவனுக்கு எப்பொழுதுமே இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். இவன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதிக போகமும் நல்லதல்ல, அதிக துயரமும் நல்லதல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சமமாக பாவிப்பான். சில பேருக்கு எதுக்கு எடுத்தாலும் துக்கப்படுவாங்க, சின்ன விஷயத்துக்கு கூட துக்கப்படுவாங்க. போனதில் சொன்னதில் ஒரு அம்மா வந்து உடம்பு முடியாமல் இருந்தாங்களாம், ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். யாருமே பார்க்க வரலன்னு நினச்சாங்களாம். அப்புறம் எல்லாம் சொந்த பந்தமெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்களாம். பார்த்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. பார்க்க உடம்பு நோயின்னு கஷ்டம், பிறகு பார்க்க வரலேன்னு கஷ்டம், பிறகு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க, நோயும் தீர்ந்துருச்சு. நோய் தீர்ந்த பிறகு யாராவது பார்க்க போவாங்களா? பார்க்க போக மாட்டோம். யாருமே வரலையேன்னு துக்கம். எப்படி பாருங்கள், முதல்ல வரலேன்னு துக்கம், அப்புறம் வந்தாச்சு, நோய் வந்திருக்குன்னு துக்கம், பிறகு திருப்பி வரலைன்னா யார் நோயெல்லாம் சரியாக போச்சுன்னு வீட்டில் சும்மா இருக்க வேண்டியதானே, யாருமே நீ பார்க்க வரலையே, அது பிறகு எப்படி பார்க்க வருவாங்க? அப்படி ஒரு துக்கம், எதுக்கெடுத்தாலும் துக்கப்படுறது. இந்த மனநிலை இல்லாதவன் பிறகு கடைசியாக புகழ் இகழ் இரண்டிலும் சமமாக இருப்பான். இகழ் வேறா நம்மளை இகழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்கிட்ட இல்லாத குறையை சொல்லி அவனை வைக்கிறான், சொல்லுவோமா இல்லைங்களா? அதாவது நம்மகிட்ட இல்லாததை சொல்லி இகழ்ந்தா, என்கிட்ட இல்லாததை சொல்லி அவன் குறை சொல்கிறான்னு சொல்லி நம்ம இகழ்ந்தான் துக்கப்படுவோம். ஒருத்தர் புகழ்கிறாரு, இல்லாததை சொல்லி புகழ்கிறாரு, நிரந்தர முதலமைச்சரேங்கிறார். யார் அப்படி இருக்க முடியும்? சொல்கிறாங்க வருங்கால முதல்வரே, வர்றாரோ இல்லை, எப்படியும் அரசியல்வாதி புகழ்கிறாங்கல்ல. பிறகு அது மட்டும் இல்லை, அவன் மோசமானவனாக இருப்பான், அவனு பெரிய வள்ளலும்பா இதும்பான். இகழ்ந்தா இல்லாததை இகழ்ந்தா, இல்லாத சொல்லி என்னையே வைகிறேன்னு சொல்லி கேட்போம். புகழ்ந்தா ஏன் இல்லாத புகழ்றேன்னு சொல்லுவோமா? அதை மட்டும் அப்படியே சந்தோஷமாக சேர்த்துக்க. நம்மகிட்ட இல்லாத குணத்தை சொல்லி ஒருத்தன் புகழ்ந்தான்னு வச்சுக்கோங்க, ஏன் அந்த குணம்லாம் எனக்கு இல்லைன்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். அப்படியே சந்தோஷம் ஊறிடும் மனசில். அதாவது ஒருத்தர் வந்து பல வருடம் சேவை செஞ்சாராம், அதை பாராட்டி புகழ்ந்துருக்காங்க, அது உண்மைதான். புகழ்ந்து சால்வையெல்லாம் போத்துனாங்களாம். அவர் சொன்னாராம், நீங்கள் நிறைய சால்வை போத்துறீங்க, ஏன்னா நீங்கள் பாராட்டினாலே என் உடம்பெல்லாம் குளிஞ்சு ஐஸ் கட்டி ஆகிப்போச்சு, குளிர் அடிக்குதுங்கிறதுக்காக சால்வை போத்துறீங்களான்னாராம். இந்த புகழ்ச்சி, ஒருத்தன் வந்து பணத்துக்கு கூட மயங்க மாட்டானா. அதாவது இந்த காமினி காஞ்சனம்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுக்கும் அடங்காமல் அது கூட வீழ்ந்துட மாட்டான், புகழ்ச்சிக்கு அடிமையாயிடுவான். மன்னர்கள்லாம் புகழ்ச்சிக்கு அடிமை தான், புகழுக்கு அடிமையாகி கீழே விழுந்துருவாங்க. இந்த புகழ்ச்சி கடைசி ஆயுதம். கடவுள் எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்பாரான், வெற்றி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, புகழை கொடுத்துருவாரான், புகழில் வீழ்ந்துருவான். அதாவது நிறைய துறவிகள் தபஸ்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆற்றல் கொடுப்பார், பெரிய கூட்டம் கூடும், சக்தியெல்லாம் கொடுப்பார், கொடுத்து கடைசியில் புகழை ரொம்ப கூடி விட்டுருவார், தபஸே போயிடும். தவத்திலிருந்து அவங்க அந்த புகழுக்கு மடிமையாகி அதிலேயே ஊறி போய் அதிலே மூழ்கிடுவாங்க. தவங்கிற வாழ்க்கையே போயிடுது நிறைய பேருக்கு. நல்ல நிலையான பிறகு புகழ் வந்தால் கட்டுப்படுத்திடலாம், ஆரம்ப நிலையில் புகழ் வந்தால் அது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் சொன்னார், எங்கள் ஊரில் ஒரு சின்ன வயசில் ஒருத்தர் பிரசிடெண்ட் ஆக வேண்டிய வாய்ப்பு வந்துச்சு, அப்பா இல்லாதனால. அப்பா இறந்துட்டார், அவருடைய பதவி அவனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே எல்லோரும் புகழ்கிறாங்க, ஏன்னா சின்ன வயசில் ஜெயிச்சு இப்படி வந்துட்டானே திறமை இல்லை, புகழ்கிறான், ரொம்ப மோசமாக போயிட்டான். அந்த புகழுக்கு அடிமையாகி அப்படியே கீழே போயிடுவான். தகுதி இல்லாமல் புகழ் வந்துச்சுன்னா கீழே போயிடுவோம். இவன் எந்த புகழுக்கும் அடிமையாக மாட்டான் இப்படின்னு சொல்லி இந்த ஞானியனுடைய லட்சணத்தை இப்படியெல்லாம் சொல்லி, இப்படிப்பட்டவன் எனக்கு மிக மிக பிரியமானவன் சொல்கிறார். இப்படி சொல்லி என்ன சொல்கிறாரு? இவனே எனக்கு மிக மிக பிரியமானவன். கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாரு திருப்பி, எந்த நிலையில் எந்த படியில் இருந்தாலும், நீ எப்படிப்பட்ட சூழலில் கர்ம பக்தி கர்ம யோக பக்தி எந்த பக்தியில் இருந்தாலும் சரி,
உனது லட்சியம் என்னை அடைவதாக இருக்க வேண்டும். வந்தாச்சு, உலகத்தில் பிறந்துட்டோம். நம்ம இறுதி லட்சியம் கடவுள் சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் இருந்தோம்னு சொன்னால், இந்த பிறவியில் இல்லாட்டாலும் அடுத்த பிறவி கட்டாயம் மனித பிறவி கிடச்சி கடவுள் அடைஞ்சிடும். இந்த லட்சியம் இல்லாமல் இறந்தால் எந்த பிறவின்னு சொல்லவே முடியாது. புண்ணியம் பண்ணால் சொர்க்கம் போகலாம், ஆனால் சொர்க்கத்தில் புண்ணியம் முடிஞ்சவன என்ன பண்ணுவான்? வேறு எந்த பிறவின்னு சொல்ல முடியாது. சொர்க்கத்தில் போய் இருந்தாலும் கூட அடுத்து எந்த பிறவின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ வாழும் பொழுதே எனக்கு கடவுள்தான் முக்கியம், நான் இறைவனை அடைந்தே ஆக வேண்டும் சொல்லி இறைவனை அடையாமல் இறந்தால் கூட அடுத்த ஜென்மா அந்த மாதிரி சூழலில் மனுஷனாக பிறப்பேங்கிறார். அதெல்லாம் நிறைய இந்த அத்தியாயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. இப்போ அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ என் மீது குறைவில்லாத நம்பிக்கையோடு வாழ வேண்டும். உன்னுடைய லட்சியம் உலகத்தில் வேறு வேறு இருக்கலாம், குழந்தைகள், மனைவி, மக்கள் எல்லாம் அதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய லட்சியம் இருந்தாலும் இதெல்லாம் அந்த கடவுளை அடைவதற்கு துணை புரியக்கூடிய லட்சியங்கள். ஆனால் என்னுடைய இறுதி லட்சியம் இறைவனை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அப்படி செய்யி, அதற்காகவே வாழ்ந்தேன்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு? நீ என்னை அடைந்து விடுவாய். இப்படி இந்த 5 படிகள் அமிர்தம் போன்ற படிகள், இதெல்லாம் நீயே ஒழுங்காக கடைப்பிடிச்சு வந்தால் அது எனக்கு பிரியமானவனாக ஆகிவிடுகிறாய். 5வது படிக்கு வந்தாச்சுன்னா நீங்கள் நான் ஒன்றுதேன்னு சொல்கிறார். அது வரைக்கும் நீ வந்துடுவ. படி ஏற ஆரம்பித்தாச்சு, ட்ரெயின் ஏறியாச்சு. திண்டுக்கல் போய் என்ன பண்ணுவோம்? திண்டுக்கல் போய் திருச்சி போய் விழுப்புரம் போய் செங்கல்பட்டு போகிறது கடைசி படி. பிறகு அங்கே சென்னையை அடைகிறது மோட்சம். ஏறியாச்சுன்னா போய் விட்டுரும். அது மாதிரி சொல்கிறார். அதனால் இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். இதில் எல்லா சாதனையும் வருது. 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் சொன்னார், அதையும் இங்கே சொல்லிட்டார். பிறகு விஸ்வரூப பக்தியும் சொல்லிட்டார், பக்தியை பற்றியும் சொல்லிட்டார். 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்தில் சொன்ன பக்தியெல்லாம் வருது, அதையும் சொல்லியிருக்கிறாரு. எல்லாவற்றையும் பக்திக்குள் அடக்கி கொண்டு வந்து விட்டார். செயல் செய்வதும் பக்தி தான், அதை யோகமாக செய்தால். பிறகு ஒரு உருவ வழிபாடும் பக்தி, விஸ்வரூபம் பக்தி, ஞானயோகமும் பக்தி. ஞாபகம் வச்சுக்கங்க, இதெல்லாம் பக்தி தான். பக்தி சிரத்தை இல்லாட்டி இந்த பாடத்தை கேட்கவே முடியாது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இருக்குது. தத்துவத்தை புரிஞ்சிக்கிறதுக்கும் குரு மேலே பக்தி வேணும், சாஸ்திரத்து மேலே பக்தி வேணும். இது எல்லாமே செய்ய முடியாது. நீ என்ன வேணாலும் செய்ய, பக்தி ஊடுருவி இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் பக்தி இருக்கணும். என்ன செயல் செஞ்சாலும் அது இல்லைன்னா ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறார். அதாவது இந்த தாலி கயிறு இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் கயிறு இருக்குது பார்த்தீங்களா, சில பேர் அதில் சிவன் போட்டிருப்பாங்க, சில பேர் விஷ்ணு போட்டிருப்பாங்க, சில பேர் 2 குண்டு போட்டிருப்பாங்க, சில பேர் வெறும் மஞ்சளை மட்டும் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் எது முக்கியம்? எத்தனை இருந்தாலும் கயிறு இல்லாட்டி அது பிரயோஜனம். கயிறு ஊடுருவி இருக்கணும், அதுதான் முக்கியம். இதெல்லாம் இல்லாமல் மற்ற என்ன வச்சாலும் கயிறு இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? அது மாதிரி நீ என்ன பண்ண, என்ன சாதனை பண்ண, இந்த பக்தி என்பது அனைத்திலும் ஊடுருவி இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது உலகத்தில் பிறக்கும்போது நம்மளுக்கு 2 தட்டு இருக்கான், தராசு தட்டு மாதிரி. 2லேயுமே ஒன்றுமே இல்லாமல் இருக்கான், ஒன்றுமே இல்லாமல் இருக்கான். குழந்தையாக இருக்கும்போது இந்த பொம்மை, சாக்லேட்டு இதெல்லாம், இந்த ஆசையெல்லாம் ஒரு தட்டில் ஏறுமா, இன்னொரு தட்டு எம்டியாகவே இருக்குமா. பிறகு ஒவ்வொரு ஆசை, பிறகு சைக்கிளு, பிறகு பைக்கு, பிறகு இப்படி திருமணம், இப்படி ஒவ்வொரு ஆசையாக இது நிறையா வந்துடுமா. அந்த தட்டு சும்மாவே இருக்குமா. பிறகு என்ன ஆகணுமா, அதில் கடவுள் பக்திங்கிற தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வருமா. பிறகு அதில் பக்தி கூட்டிக்கிட்டே வருமா, இது குறைஞ்சிக்கிட்டே வருமா. ஒரு காலத்தில் 2 சமமாக இருக்குமா. பிறகு கடைசியில் இது கூடிருமா, அது ஒன்றுமே இல்லாமல் போயிடணுமா. இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் இல்லாமல் போயிடணுமா, அந்த தட்டில் இருக்கிறது ஃபுல்லாகிடணுமா. இப்படித்தான் வாழ்க்கை அமைய வேண்டும். முதல்ல தப்பு இல்லை, இப்படி இந்த தட்டில் கூடும், இந்த தட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அப்புறம் இந்த தட்டு கூட்டிக்கிட்டே வரும். ஒரு காலத்தில் சமமாக இருக்கும், குடும்பமும் கடவுளும் ஒன்றா இருக்கும். பிறகு இதுவும் எல்லாம் மனசுலேருந்து பற்று போயிடும், கடவுள் மேலே ஃபுல்லாக இந்த தட்டில் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்படித்தான் அமைய வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது முதல்ல 0 + 0, பிறகு 1 + 1, 1 + 2, 1 + 3னே போய் அப்புறம் 5 போய்ட்டு திருப்பி இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரணும். கடைசி இது 10ஆயிரம்னா அது 0 ஆயிரணும். அதனால் இந்த பக்தி யோகம்ங்கிறது ஒரு முக்கியமான அத்தியாயம். இதில் எல்லா கருத்துக்களும் வருது. இதில் முகவரியாக சில கருத்து பார்த்தோம்.
சாமானிய லட்சணம் விசேஷ லட்சணம் சொல்லி பக்தியினுடைய பலன் மனோபலம் வரும், மன நிறைவு வரும், மனம் அன்புமயமாகும், மனதில் பிராயச்சித்த கர்மமாக வேலை செய்யும், பிறகு நம்மளுடைய பிராரப்த கர்மத்தை நீக்கும் அல்லது அதை தாங்கும் சக்தியை கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தோம். பிறகு சகுணமாக நிற்குணமான்னு சொன்னால் சகுண பக்தியிலிருந்து நீ நிர்குண பக்திக்கு போக வேண்டும் சொல்லி இந்த சகுண நிர்குண பக்தியை 5 படிகளாக பிரித்தார். அதில் 4 சகுண பக்தி. சகுண பக்தியில் 2 கர்மயோகம், 2 உபாசனா. கர்மயோகத்தில் ஒன்று காமிய கர்மம், இன்னொன்று நிஷ்காமிய கர்மம். பிறகு ஒரு கடவுள் வழிபாடு, பிறகு உலகத்தையே கடவுளாக வழிபடுறது. இதெல்லாம் சகுண வழிபாடு. 5வது கடவுளுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வது. கடவுள்தான் ஆதாரம், அவரே அழிவற்றவர், அவர் மேலே இருக்கக்கூடிய இந்த உலகமெல்லாம் மித்தியா, என் உடம்பும் மித்தியா, கடவுள் உடம்பும் மித்தியா, அவருக்கு ஆதாரமான தத்துவம் எனக்கு ஆதாரமான தத்துவம் ஒன்று என்று கடவுளும் நானும் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் ஒன்று. அதுக்காக நீங்கள் கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு என்னை பூஜை பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. கடவுள் நானும் ஒன்றுன்னா என்ன, இது பேசிக். அவருக்கு ஆதாரமாக இருக்க தத்துவமும் நம்மளுக்கு ஆதாரமாக இருக்க தத்துவம் ஒன்றுங்கிறத ஞான யோகம். ஒரு ராஜா இருக்கார், ஒரு சிப்பாய் இருக்கிறாரு. இவர் சிப்பாய் ட்ரெஸ்ஸில் இருக்கார், அவர் அரஞ்ச ட்ரெஸ்ஸில் இருக்கார். புரியுதுங்களா? இவருக்கு சிப்பாய் பதவியும் போயிடுச்சு, அவருக்கு ராஜா பதவியும் போயிடுச்சுன்னா என்ன, 2 பேரும் மனுஷன். கடவுள் சர்வசக்திமான், அதுவும் மாறுங்கிறாங்க. அவருக்குன்னா 1000 கோடி வருஷத்துக்கு இருக்கலாம், நம்மளுக்கு 50 வருஷம் இருக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அதுவும் மாறும், இதுவும் மாறும். பிரம்மாவுக்கு ஆயுள் சொல்கிறாங்க, எத்தனையோ கோடி வருஷம் ஆயுள், நம்மளுக்கு 100 வருஷம் ஆயுள், அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய அந்த காலங்கிறதே பொய்யுங்கும் போது 50 வருஷம் நன்னா 1000 வருஷம் நன்ன காலமே பொய்யின் தத்துவத்தில் இதெல்லாம் வரும் பொழுது அது உயர்ந்த பக்தி, நிர்குண பக்தி. அப்படி அந்த நிர்குண பக்தியை அடைந்தவன் தான் இந்த 14 பண்புகள்லாம் நிறைய சொன்னோம். இதெல்லாம் அடைஞ்சு அவன் மனநிறைவோடு இருப்பான், அவனே எனக்கு பிரியமானவன் சொல்லி இந்த பக்தி யோகத்தை நிறைவு பண்ணுறார். நாம் 12 அத்தியாயம் பார்த்து முடிச்சிட்டோம். இதோட இதை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல் 6 அத்தியாயம் ஒரு பாட்டு, 2வது 6 அத்தியாயம் ஒரு பாட்டு, 3வது 6 அத்தியாயம் ஒரு பாட்டு, 3 பகுதியாக பகவத்கீதையை பிரிக்கலாம். இப்போ நம்ம 2 பகுதியை முடிச்சிட்டோம். 2 பகுதி நாம் முடிச்சிட்டோம். பொதுவாக பகவத்கீதையில் நாம் இங்கே நான் சாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், சாரமாக சொல்கிறேன். தலைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். 18 அத்தியாயத்தினுடைய தலைப்பு தெரிஞ்சுக்கிறணும். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3வது அத்தியாயம் மட்டும் 20 மணி நேரம் வரும் கிளாஸ் எடுக்கிறது. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க விரிவாக. இங்கே ஒரு அத்தியாயத்தை 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு. அதனால் கீதையை பற்றி ஒரு பொதுவாக அவுட்லைன் தெரிஞ்சுக்கிறணும், கீதையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. முதல் 6 அத்தியாயத்தில் என்னென்னு சொன்னீங்கன்னா 1-6, 1, 7-12, 13-13. இந்த முதல் 6 அத்தியாயத்தில் நம்மை பற்றிய அறிவு சொல்லுது. நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்ம அனாத்ம தத்துவம். இந்த உடம்பு இருக்குது, உள்ளுக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்குது. இதை பற்றிய அறிவை கொடுக்கிறது முதல் 6 அத்தியாயம். இதை தெரிந்து கொள்வதற்கு நீ முதல்ல தகுதி வேணும். அதுக்காக கர்மயோகத்தை சொல்லுது. முதல் 6 அத்தியாயத்தில் பிரதான கர்மயோகம் 12வது அத்தியாயத்திலே சொல்லியிருக்கு. ஆனால் அந்த முதல் 6 அத்தியாயத்தில் அதிகமாக கர்மயோகத்தை செயல் செய்வது எப்படின்னு. செயல் செய்யணும்னா கடவுள் செய்வாரா? நாம் தான் செய்யணும், சுயமுயற்சி வேண்டும். அப்போ முதல் 6 அத்தியாயத்தில் தன்னை பற்றிய அறிவு, ஆத்ம அனாத்ம அறிவு, அதற்கு தகுதிக்காக கர்மயோகம் என்ற சாதனை. கர்மயோகம் செய்வதற்கு நாம் தான் வேலை செய்யணும், உன்னுடைய முயற்சி கட்டாயம் வேண்டும். சுயமுயற்சி, கர்மயோகம், ஆத்ம தத்துவம், இது முதல் 6 அத்தியாயத்தில் பார்த்து அதிகமாக இருக்கும். இது 2வது 6 அத்தியாயம் வந்துச்சுன்னு சொன்னால் நீ உன்னைய பற்றி தெரிஞ்சுக்கிட்ட, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வர தத்துவம், கடவுள்னா என்ன, அவருடைய உண்மை சொரூபம் என்ன, பொய்யான சொரூபம் என்ன. நம்மளை பார்க்கும்போது நம்மகிட்ட உண்மை சொரூபம் ஆத்மாவாக இருக்குது, பொய்யா அந்த உடம்பு இருக்குது. ஆனால் உடம்பு போயிடும், ஆத்மா போகாது. அது மாதிரி கடவுள்கிட்டே 2 இருக்குது, மாயை பிரம்மன்னு 2 இருக்குது, பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி. கடவுள் தத்துவத்தை 2வது 6 அத்தியாயம் மெயினாக சொல்லுது. கடவுளை தெரிஞ்சுக்கணும் என்ன வேணும்? பக்தி வேணும். அதுக்காக பக்தி யோகம், பக்தியை பற்றி நிறையா சொல்லுது. 7வது அத்தியாயத்தில் சொன்னார், 9வது அத்தியாயத்தில் சொன்னார், 8வது அத்தியாயத்தில் பக்தியை வேறு விதத்தில் சொன்னார்.
விபூதி யோகம் சொல்லி 10வது அத்தியாயம், 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப பக்தி, இங்கே எல்லாத்தையும் பக்தியில் கொண்டு வந்து 12வது அத்தியாயத்தில் முடித்தார். அப்போ கடவுளை தெரிந்து கொள்ள என்ன வேணாம்? பக்தி வேண்டும். அங்கே சுயமுயற்சி நம்மளை பற்றிய அறிவு, இங்கே பக்தி யோகம் கடவுளை பற்றிய அறிவு. பக்தி யோகத்துக்கு என்ன வேணும்? கடவுள் அனுக்கிரகம். சுயமுயற்சியால் மட்டும் எல்லாம் நடக்காது. கடவுள் அனுக்கிரகமும் நம்மளுக்கு தேவை இருக்குங்கிறதுக்காக கடவுள் அனுக்கிரகம், கடவுள் தத்துவம், பக்தி, இது 3ம் 7லிருந்து 12 வரைக்கும். முதல் 3 6ல் கர்மயோகம், சுயமுயற்சி, நம்மை பற்றிய அறிவு. நம்மை பற்றிய அறிவை அடைந்து கர்மயோகத்தினும் பக்குவப்பட்டு நம்மை பற்றிய அறிவை அடைந்து சுயமுயற்சியினால் நம்மை பற்றிய அறிவை அடைந்து கடவுள் அனுக்கிரகத்தோடு கடவுளை பற்றி அறிந்து, கடவுள் அனுக்கிரகத்தோடு கடவுளை பற்றி அறிவதற்கு பக்தியோடு கடவுள் மீது பக்தி செலுத்தி கடவுளை அறிந்த பிறகு ஞான யோகம் 13லிருந்து 18 வரைக்கும் என்னென்னா, நம்ம பற்றி தெரிஞ்சாச்சு, கடவுளை பற்றி தெரிஞ்சாச்சு, ரெண்டுக்கும் உள்ள ஐக்கியம். ரெண்டாவது என்ன சொல்ல போகிறாரு? 13லேருந்து 18 வரைக்கும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஆத்மாவை சொன்னார், கடவுளை சொன்னார், ரெண்டு எப்படி ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை 13லிருந்து 18 வரைக்கும் சொல்கிறார். இதுக்கு ஞான யோகம்தான் தேவை. அங்கே கர்மயோகம், 2வது பக்தி யோகம், இங்கே ஞான யோகம். இது குரு சாஸ்திரம் மூலமாக கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞான யோகத்தை சொன்னார். நீ கர்மயோகம் பக்தி யோகம் செஞ்சு ஞான யோகத்துக்கு வர்ற, அங்கே சுயமுயற்சி கடவுள் அனுக்கிரகத்தை பெற. முதல்ல சுயமுயற்சி, 2வது கடவுள் அனுக்கிரகத்தை, 3வது இந்த சுயமுயற்சியுடன் கடவுள் அனுக்கிரகத்துடன் ஞான யோகத்தை பெற வேண்டுமானால் நற்பண்புகள் வேண்டும். அதனால் நிறைய பண்புகளை சொல்கிறார். இந்த 13வது அத்தியாயத்தில் ஒரு 20 பண்புகள் சொல்கிறார். 14வது அத்தியாயத்தில் 3 குணங்களை சொல்வார், சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லி, அதுலேயும் பண்புகள் நிறையா வரும். 16வது அத்தியாயம் தெய்வ அசுர சம்பத் விபாகயம்னு சொல்லி எதெல்லாம் அசுர குணம் எதெல்லாம் தெய்வ குணம்னு சொல்லி இந்த பண்புகளை பற்றி நிறையா விளக்குவார். அப்போ இனிமேல் படிக்க போகிற அத்தியாயத்தில் என்ன வரப்போகுதுன்னா, பண்புகள் நிறையா வரும். சுயமுயற்சியுடன் கடவுள் அனுக்கிரகத்துடன் பண்புகளை பெறுதல், கர்மயோகம் செய்து பக்தி யோகம் செய்து ஞான யோகத்தை அடைதல். அங்கு கர்மயோகத்தின் மூலமாக பக்குவம் பெற்று தன்னை பற்றி அறிந்தோம். இங்கு கடவுள் தத்துவத்தை பக்தியின் மூலமாக கடவுள் தத்துவத்தை அறிந்தோம். இங்கு ஞான யோகத்தின் மூலமாக கடவுளும் நானும் ஒன்று, எந்த அடிப்படையில் ஒன்று, எந்த அடிப்படையில் ஒன்று அல்லங்கிற தத்துவத்தை இந்த கடைசி 6 அத்தியாயம் விளக்குகிறது. இந்த 13லிருந்து 18 வரைக்கும் ஞான யோகம், நற்பண்புகள், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அங்கே ஜீவ தத்துவம், இங்கே ஈஸ்வர தத்துவம், இங்கே ஜீவ ஈஸ்வர ஐக்கிய தத்துவம். புரியுதா? முதல் 6 சுயமுயற்சி, 2வது 6 கடவுள் அனுக்கிரகம், 3வது 6 நற்பண்புகள். முதல் 6 கர்மயோகம், 2வது 6 பக்தி யோகம், 3வது 6 ஞான யோகம். முதல் 6 ஆத்ம தத்துவம், நம்மை பற்றிய அறிவு, ஜீவ தத்துவம். 2வது 6 ஈஸ்வர தத்துவம், கடவுள் தத்துவம். 3வது 6 ஜீவ ஈஸ்வர் ஐக்கிய தத்துவம். இப்படி 9 விஷயங்கள் இருக்குது. 6 விஷயத்தை பார்த்துட்டோம். இன்னும் 3 விஷயம் பார்க்க போகிறோம். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.